நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். தர்மலிங்கம் வந்து அந்த உண்மைய வந்து பாரதி கிட்ட வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். பாரதி வந்து சாரதா மேல பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து தர்மலிங்கம் வந்து தனியாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த உண்மையை வந்து ஆதி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது சொன்னாலும் நம்ம வாய் சும்மா இருக்குமா? வாய் சும்மா இருந்தாலும் நம்ம சும்மா இருப்போமா? கண்டிப்பாக வந்து இதை சொல்லித்தான் ஆகணும். எங்கே இந்த பாரதி வீட்டை விட்டு வெளியே வருவான்னு பார்க்கேன், வரவே மாட்டேங்கிறாளே. வந்துட்டானா இந்த உண்மையை போட்டால் தான் நம்ம மனசுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாரதி வந்து அந்த இடத்துல வந்து வீட்டுக்கு வெளியில் வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே தர்மலிங்கம் வந்து அத்தா பாரதி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கத்துக்கு பக்கத்தில் வந்து வராங்க. வந்தவொடனே உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னதுப்பா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம் தமிழை யார் கடத்தினது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதான்ப்பா எனக்கும் தெரியலை, ஏதோ ஒரு ரவுடி பணத்துக்காக கடத்தினாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாப்பா நீங்களும் தானே போனீங்களே, யார் அந்த ரவுடி? அது யார்? தமிழை கடத்துகிற அளவுக்கு இந்த ஊரில் யாருப்பா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதான் நான் இது வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், இருந்தாலும் சொல்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தை வந்து வெளியில் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேயே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுங்கப்பா, நான் வெளியில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு யார் அந்த ரவுடி அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அந்த ரவுடி வெளியில் இருந்தெல்லாம் கிடையாதுமா, உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குடும்பத்துக்குள்ளேயேவா? குடும்பத்துக்குள்ளேயே யார்? ஸ்வேதாவா அறிவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் கிடையாது, உங்கள் மாமியார் தான், சாரதா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஏமா ஆமாம், நான் போனதுக்கப்புறம் தான் எனக்கே இந்த உண்மை தெரிஞ்சிச்சு. ஆதி வந்து இந்த உண்மை யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கிறது. நான் தான் சரி பெத்த பிள்ளையை அவனை நினச்சிக்கிட்டு இருக்கேன். பெத்த பிள்ளைகிட்டே வந்து உண்மையை மறைக்க முடியுமா? அதனால தான் அவங்ககிட்ட உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது இப்படி அப்படின்னா சாரதா தான் கடத்தினாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் வந்து சொன்னோடனையும், எதுக்கு அவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து கேட்குறாங்க. எதுக்கு பண்ணுறாங்களா? என்னம்மா உனக்கு தெரியாதா எதுக்கு பண்ணுறாங்கன்ட்டு? அவங்க பணக்காரங்க, நீ ஏழை வீட்டு பொண்ணு. அவங்க சொல்கிறத நீ வாயை மூடிட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கணும். பாஸ்போர்ட்டை எரிச்சாங்களே, அப்போ நீ அமைதியாக இருந்திருக்கணும் வாயை மூடிட்டு. அதுக்கடுத்து குழந்த பிரச்சனை வந்துச்சுல, அப்போயும் நீ கம்முன்னு இருந்திருக்கணும். அப்போயே வந்து தமிழை கொண்டு போய் கான்வெண்ட்டில் சேர்க்க சொன்னாங்களே, நீ சேர்த்துருக்கணும். அதை விட்டு சேர்க்க மாட்டேன்ட்ட. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இந்த சொத்தெல்லாம் மாற்றி கொடுன்னு சொன்னாங்களே பிறக்க போகிற குழந்தைக்கு, அப்போயே நீ மாற்றி கொடுத்துருக்கணும். நீ மாற்றி கொடுக்க முடியாது. நீதி நேர்மை நியாயம் தர்மம் சொல்லிக்கிட்டு நீ பேசிக்கிட்டு இருந்த. அதுதான் அவங்களுக்கு இந்த வழியை விட்டால் வேறு வழி, அதனால தான் அவங்க அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா அநியாயமாக இருக்குது, இந்த உலகத்தில் காசு இருந்தால் என்னனாலும் பண்ணலாமா? அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆத்தாடி, நான் உன்னை மகளாக நினச்சி இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனால் நீ வந்து இந்த உண்மையை நான் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லிடாதம்மா, பிறகு ஆதி தம்பி சும்மா இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா இந்த உண்மையை நான் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாரதி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து தர்மலிங்கம் வந்து, டேய் தர்மலிங்கம், வர வர நீ பயங்கரமாக நடிச்சிருக்கிட்டு இருக்கேடா, சினிமாவில் போனால் உனக்கு சான்ஸ் கன்ஃபார்ம், நடத்துகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தற்பெருமை பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.